நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, ஸ்ருதி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? Can you hear me? எப்பவுமே நட்சத்திரங்களை தானே பார்த்துட்டு இருக்க. நம்ம ரெண்டு பேரோட அப்பா அம்மாவை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பேரண்ட்ஸ் இதே விஷயத்தை யாராவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா அதை நான் நம்பியிருக்கவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு இப்ப எனக்கு கூட இது உண்மைன்னு தோணுது. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன், இது உண்மையா பொய்யான்னு யோசிக்காதீங்க. இது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, ஒரு உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில எனக்கு நம்பிக்கை வர மாதிரி நீதான் செஞ்ச. ஏன் ஸ்ருதி, நீ எனக்கு இந்த மாதிரிலாம் மாத்திட்ட? நான் எவ்வளவு முயற்சிகள் பண்ணேன். எப்படியாவது ஒன்னு வெறுக்கணும்னு தான் ஆரம்பத்துல இருந்தே ட்ரை பண்ணேன். ஆனா என்னால உன்னை வெறுக்கவே முடியல ஸ்ருதி. என்னோட மனசு என் பேச்ச கேட்கவே மாட்டேங்குது. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன் உங்களை காதலிக்காம இருக்கணும்னு. ஆனா என்னோட மனசு நான் சொல்ற பேச்ச கேட்கல. ஸ்ருதிந்தா, நான் எப்போ உன் பக்கத்துல வந்தாலும் சரி, உடனே உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா உன்னை விட்டு பிரிஞ்சு போன நிமிஷத்துல இருந்து எப்ப நான் உன் பக்கத்துல வந்துருவேன்னு தோணிக்கிட்டே இருக்கு. I don't need anything else, Shruti. I don't need anything. பக்கத்துலயோ இல்ல தூரமாவோ, ஆனா நீங்க எப்பவும் என் கூடவே இருப்பீங்க. இந்த பிரிவுகள் நம்ம உறவை நிச்சயம் பலவீனமாக்காது. ஏன்னா ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்க முடியுது, ஒருத்தர் உணர முடியுது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப கூட நம்ம பேசிட்டு தானங்க இருக்கோம். நீங்க என் கூடவே இருக்கீங்க. ரொம்ப சீக்கிரமா உங்களை திரும்ப கூட்டிக்கிட்டு வந்துருவேன். இது நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கிற சத்தியம். உங்களால கேட்க முடியுதில்ல? இதே துடிப்பு உங்களுக்கு கேக்குதா?
எப்பவுமே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்ப எனக்கு எந்த பயமும் இல்லை. அன்னைக்கு நைட் அஸ்வினி என் கூட இருக்கும்போது இருட்டை பார்த்து எனக்கு பயம் வரவே இல்லை. அஸ்வின், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது உங்க ரூம்ல மெழுகுவர்த்தி இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. மத்த எல்லாரும் தூங்கிட்டு இருந்ததுனால நானே இதை கொண்டு வந்தேன். நீங்க நல்லா தானே இருக்கீங்க? இங்க பாருங்க ஸ்ருதி, இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீங்க கஷ்டப்படுற மாதிரியோ இல்ல வருத்தப்படுற மாதிரியோ நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஸ்ருதி, நம்ம 2 பேரோட நோக்கமும் ஒண்ணுதான். அதனால நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது நல்லது. ஆமா, இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறது நல்லதுன்னு சொல்றேன். நான் சொல்றது கரெக்ட் தானே? இத பாருங்க ஸ்ருதி, என் மனசுல உங்களுக்கு என்ன இடம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். ஆனா உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னா எதை பத்தியும் யோசிக்காம என்ன கூப்பிடுங்க, சரியா? குட் நைட். அஸ்வின், Shruti, it's me. Nanda, KK. என்ன ஸ்ருதி, என்னாச்சு? What happened to you? மாமா இப்பதான் வெளியில போறத நான் பார்த்தேன் ஸ்ருதி. Everything it's okay? அவருக்கு நம்ம மேல சந்தேகம் எதுவும் வரலையே? இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த ஷாம் என்ன தொடர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்படி? தொடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரா? என்ன சொல்ல வர? What do you mean? அது வந்து இந்த வேலை விஷயமா நான் அவர் கூட இருக்க வேண்டியதா இருக்கு. அவர்கிட்ட பேச வேண்டியதா இருக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல.
நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஷாம் ரொம்ப மோசமானவர். அதனால நம்ம என்ன பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும். ஸ்ருதி, எக்ஸாக்ட்லி. அதனால தான் சொல்றேன், இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இக்னோர் பண்ணி இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஓகே ஸ்ருதி? நீங்க சொல்றதும் சரிதான் கிரிஷ். அது மட்டும் இல்லாம அந்த ஷாம் எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அவர் எப்ப என்ன பண்றாருங்கிறத நாம கவனிக்கணும். That's the good girl. பார்ட்டி இருக்கா? ம், உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு பார்ட்டியில் ஒருத்தங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணல? அவங்க வீட்டில் தான் இன்னைக்கு பார்ட்டி. அந்த இடத்துல நிறைய லேடிஸ்லாம் இருப்பாங்களா என்ன? ஆ, உனக்கு அந்த மிஸ்ஸஸ் ஷிகாக்கா ஞாபகம் இருக்கா? அவங்க அப்புறம் அவங்க சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. நீ தான் எல்லாரையும் பார்த்துட்டல்ல? ம். தேங்க்ஸ். பிரியா, ஒருவேளை உனக்கு மூடு இல்லைன்னா கண்டிப்பா நீ வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. போன தடவை கூட அங்க வந்து உனக்கு ரொம்ப போர் அடிச்சது இல்ல? பரவாயில்ல விட, நீ அங்க வர வேணாம்னு நினைச்சா பரவாயில்ல. ஓகே, பாய். பாய். ஹலோ, யாரு யாரு பேசுறது? அத்தை, நான் தான் பிரியா பேசுறேன். பிரியா நீயா? நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன பிரியா, நான் நல்லா இருக்க, என்ன பத்தி கவலைப்படாத. நீ சொல்லுமா, நீ எப்படி இருக்க? அன்னைக்கு வந்துட்டு போனதுல இருந்து ஒரு ஃபோன் கூட கிடையாது. அங்க பிரச்சனை எதுவும் இல்லல்ல? அது அது வந்து அத்தை, அட கடவுளே பகவானே, வரமாட்டேன்னு சொல்லிட்டியா? இந்த மாதிரி எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாதுமா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அத்தை. நான் வரலன்னு சொன்னதுனால அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாருல்ல. சரி, நீ ஒரு வேலை பண்ணு, சொன்னதையே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காத. என்ன? அடடே, அங்கேயே நின்னு பேசிட்டு இருக்காம முதல்ல கிளம்பி இங்க வா. நான் உனக்கு சொல்ற பிரியா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யணும்னு. நான் வந்துடுறேன் அத்தை. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். பாஸ், எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும்னு அப்ப இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ அவங்க என் பேச்சை கேட்கல. நீங்க ஏர்போர்ட்ல இருந்து தூக்கிட்டு போகணும், அதுக்கப்புறம் கொலை பண்ணணும்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆனா இப்போ டென்ஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இடத்த மாத்த வேண்டியதா இருக்கு, அவனை உயிரோட பாத்துக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் தினமும் இங்க இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது எல்லாமே உங்க பைத்தியக்காரத்தனத்தால மட்டும்தான் நடக்குது. அதுவும் இல்லாம அவங்களுக்கு நிறைய பணம் வேணும்னா அதை கொடுத்து தொலைய வேண்டியதானே? ஸ்ருதி, அது இத நான் அக்கா கிட்ட கொடுக்கறதுக்கு வந்தேன். ஆனா ராணி அம்மா இங்க இல்லையே. அப்புறம் இந்த டீ யாருக்கு? பாயாசம். நேத்து நைட் எனக்கு உதவி பண்ணதுக்கு நன்றி சொல்றதுக்கு வந்தேன். எனக்காக நீங்க மெழுகுவத்தி கொண்டு வந்தீங்கல்ல, எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் ஷாம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஸ்ருதி. இனி உங்க வாழ்க்கையில இருட்டுங்கிறதே இல்லாம இருக்கும்.
நீங்களும் கொஞ்சம் பாயசம் சாப்பிடுங்க. ஸ்ருதி, ஸ்ருதி, இந்த பாயசத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்க. இல்ல இல்ல ஸ்ருதி, தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நேத்து நைட்டு கூட என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை பலவந்தப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு சத்தியமா இல்ல. ஆனா ஸ்ருதி, இப்ப நம்ம 2 பேரோட மனசுலயும் ஒரே விஷயம் தான் இருக்கு. அது வந்து நம்ம 2 பேரோட வெற்றிக்காக ஒரு நல்ல சகுனமா உங்க கையால நீங்க எனக்கு 1 ஸ்பூன் பாயசம் ஊட்டி விடுங்க. வாங்கக்கா. நல்லவேளை நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு தான் இந்த பாயசம் கொண்டு வந்தேன். மாமா இது டேஸ்ட் பண்ணுன்னு சொன்னாரு. இந்தாங்கக்கா, நீங்களே அவருக்கு ஊட்டி விடுங்க. சரி ஸ்ருதி, தேங்க்யூ. என்னங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேளு. உன்னோட பாட்டி இருக்காங்களே, அதான் என்னோட அம்மா. அவங்க எனக்கு மொத்தம் 3 விஷயம் சொல்லி தந்தாங்க. ஆம்பளை மனசுல இடம் பிடிக்கிறது எப்படி, புருஷன் எப்பவுமே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது எப்படின்னு. முதல் விஷயம், அழகா இருக்கணும். புருஷன் கண்ணுக்கு அழகா தெரியணும். தலை நிறைய பூவோட இருக்கணும். எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே எல்லா நேரமுமா? 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றேன். 2வது விஷயம், உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, அப்படி குயில் மாதிரி பாட்டு பாடணும். அத நான் பாடணுமா? நீ பாடாம பின்ன நானா பாடுவேன்? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதென்னத்த? நம்ம உடம்புலயே ரொம்ப அழகா இருக்கிறது நம்முடைய கண்கள் தானே, அதை யூஸ் பண்ணணும். சூப்பர், இப்படித்தான் பிரியா. பாரு, முதல்ல கண்களை இப்படி கொண்டு போகணும், அப்புறம் இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லணும். என்ன சொல்லணும்? அட பகவானே கிருஷ்ணா, உனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாது போல இருக்கே. நீ சரியான எல்போர்டு தான். ஸ்ருதி, உண்மைதான் கிரிஷ். நான் தான் சொல்றேன்ல, அவர் யாரையோ பார்க்க போறாரு, பணம் கொடுக்கறதுக்காக போறாரு. எனக்கு என்னமோ அஸ்வினை கிட்னாப் பண்ண அதே ரவுடி பசங்க தான் இவங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்படின்னா கண்டிப்பா நான் அவரை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்புறம் அந்த ட்ரூத்தை கண்டுபிடிச்சா ஆகணும். நீங்க இல்ல கிரிஷ், நம்ம 2 பேரும் தான். சரி, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் ராணியம்மா. ஸ்ருதி, அதுல ஸ்ருதி. ஆமா, வண்டி எங்க பார்க் பண்ணிருக்கீங்க? எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு வண்டி வேணும்.
சரி. ஸ்ருதி, எங்கேயாவது வெளியில போறீங்களா? ஆமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால தான் வெளி. என்னாச்சு ஸ்ருதி, ஏதாவது பிரச்சனையா என்ன? வேணும்னா சொல்லுங்க, நான் போகல. அ, இல்ல இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன், நீங்க போங்க. சரி, ஓகே, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். எப்படியாவது நான் ஷியாம ஃபாலோ பண்ணி போகணும். அஸ்வின் இருக்கிற இடத்துக்கு தான் அவர் போறாருன்னு நான் நினைக்கிறேன்.